மகாபாரதத்தின் 21வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று குருக்ஷேத்திர போரின் முதல் நாள். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான அந்த மாபெரும் யுத்தத்தின் தொடக்கம் மற்றும் கீதையின் பிறப்பு. குருக்ஷேத்திரத்தின் புண்ணிய பூமியில் 2 பெரும் படைகளும் அணிவகுத்து நிற்கின்றன. ஒருபுறம் பாண்டவர்கள், மறுபுறம் கௌரவர்கள். 18 நாட்கள் நீடிக்கப் போகும் அந்த இரத்த சரித்திரத்தின் முதல் அத்தியாயம் இது. அர்ஜுனன் தனது தேரோட்டியான கண்ணனிடம் தேரை 2 படைகளுக்கும் நடுவே நிறுத்துமாறு கேட்கிறான். யார் யாருடன் போரிடப் போகிறோம் என்பதை அவன் பார்க்க விரும்புகிறான். எதிரி படையில் தனது பாட்டனார் பீஷ்மரையும் குரு துரோணரையும் சகோதரர்களையும் கண்ட அர்ஜுனன் அதிர்ச்சியடைகிறான். அவனது இதயம் துயரத்தில் மூழ்குகிறது. அவனது காண்டீபம் கையிலிருந்து நழுவுகிறது. கண்ணா, என் சொந்தங்களை கொன்று நான் அடையப் போகும் இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம் என்று கூறி அவன் தேரில் அமர்ந்து விடுகிறான். போர்க்களத்தில் கலங்கி நின்ற அர்ஜுனனை பார்த்து கண்ணன் புன்னகைக்கிறான். இது வெறும் உறவு போராட்டம் அல்ல, இது தர்மத்தின் போராட்டம் என்பதை உணர்த்தும் நேரம் வந்துவிட்டது. கண்ணன் பேசத் தொடங்குகிறான். அர்ஜுனா, நீ யாருக்காக கவலைப்படுகிறாயோ அவர்கள் அழியாத ஆத்மாக்கள். இந்த உடல் மட்டுமே அழியக்கூடியது என்ற கீதையின் முதல் பாடத்தை தொடங்குகிறான். உடை மாற்றிக் கொள்வதைப் போல ஆத்மா இந்த உடலை விட்டு வேறு உடலுக்குள் செல்கிறது. இதற்காக வருந்துவது அறியாமை. ஞானிகள் இதற்காக கலங்குவதில்லை. நீ ஒரு சத்திரியன். தர்மத்திற்காக போரிடுவது உனது கடமை. இந்த கடமையில் இருந்து நீ பின்வாங்கினால் உனது புகழும் புண்ணியமும் அழிந்துவிடும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. வெற்றியும் தோல்வியும், லாபமும் நஷ்டமும், இன்பமும் துன்பமும் சமமாக கருது. இதுவே கர்மயோகம். இதில் பாவம் இல்லை. கண்ணனின் வார்த்தைகள் அர்ஜுனனின் இதயத்தில் ஆழமாக பதிகின்றன. அவனது மனக்குழப்பம் மெல்ல மெல்ல விலகுகிறது. அவன் தனது சந்தேகங்களை கேட்கத் தொடங்குகிறான். ஞான யோகம், பக்தி யோகம் என பல வழிகளை கண்ணன் விளக்குகிறான். அனைத்து வழிகளும் தன்னிடமே வந்து சேர்கின்றன என்பதை அவன் தெளிவுபடுத்துகிறான். எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னிடம் சரணடை. நான் உன்னை எல்லா பாவங்களில் இருந்தும் விடுவிப்பேன் என்று கண்ணன் கூறுகிறான். அவனது தெய்வீக சக்தி வெளிப்படுகிறது. அர்ஜுனனின் குழப்பம் தீர்ந்தது. அவன் மீண்டும் தனது காண்டீபத்தை கையில் எடுக்கிறான். கண்ணா, என் சந்தேகம் தீர்ந்தது. போருக்கு நான் தயார் என்று அவன் முழங்குகிறான். குருக்ஷேத்திர போரின் முதல் அம்பு எய்யப்பட்டது. 18 நாட்கள் நடக்கப் போகும் அந்த பெரும் போரின் தொடக்க கட்டம் இது. தர்மம் வெல்லட்டும். இந்த அத்தியாயத்தை பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த அத்தியாயத்தில் போரின் முதல் 10 நாட்களும் பீஷ்மரின் வீழ்ச்சியும் மகாபாரதம் தொடரும். நன்றி.